ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ரேஜின் ஆஃப் செவன் ஸ்பெல் பிளேட் சீசன் 1 எபிசோட் 15, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட கிளைமேக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் குழப்பமாக இருக்கும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரேஜின் ஆஃப் செவன் ஸ்பெல் பிளேட் சீசன் 1 எபிசோட் 15, அதாவது ஃபைனல் எபிசோட். பீட் ஒரு வழியாக தப்பிச்சு வெளியே வரான். கால் தடுக்கி கீழே விழுந்தா ஆர்பா கீழே போடுறான். சிக்னலும் கரெக்டாக போகுது. நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பீட் கத்துறான். ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் ஸ்டேசியோட டீம், காட்ஃப்ரீ, கார்லோஸ், நம்ம ஹீரோட டீம் எல்லாருமே இதை பாக்குறாங்க. புதக்குழிக்குள்ள பீட் போகவும் இதுதான் என் முடிவா அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்கிறான். கடைசியா நான் அவங்கள பார்க்கணும், அட்லீஸ்ட் ஆலிவரை மட்டுமாச்சு அப்படின்னு பீட் யோசிக்கிறான். ஹீரோ கரெக்டான டைமிங்க்கு வந்து பீட்டை காப்பாத்திட்டான். நல்லவன் அவனுக்கு எதுவாகல நம்ம ஹீரோ கட்டிப்பிடிக்குமோ ஆலிவர் அப்படின்னு சொல்லி பீட் பாழுதுகிட்டே நம்ம ஹீரோவை கட்டிப்பிடிக்கிறான். நிறைய பெருந்தாளுங்க வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லி சால்வடோரி அந்த இடத்துல வந்து நிக்கிறா. நீ ஒரு ரிவர்ஸியா, அதனாலதான் என்னோட பெர்ஃபியூம் மேல ஒர்க் ஆகலையா? ஒரு ரேரான பையன் பதிலுக்கு கிடைச்சிருக்கானே. அப்புறம் ஸ்னேக்கை நீங்க என்ன பண்றான்னு கேட்க ஜூனியர்ஸ் ஹெல்ப் கேட்கறாங்க. ஒரு அப்பர் கிளாஸ் மேனா என்னால எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும் மெலகன் சொல்லவும், என்னது நீ ஹெல்ப் பண்ண வந்தியா? நீயும் என்ன மாதிரியே தான், அவ்வளோ நல்லவா கிடையாதுன்னு எனக்கு தெரியும் சால்வடோரி சொல்றா. நாங்க அமைதியா போயிருந்தோம், எங்களை உயிரோட வெட்டுறேன், எங்களை விட்டுறதுனால பிளான் ஒன்னும் கெட்டு போறது இல்லையன்னு மெலகன் சொல்லவும், நீங்க தான் ஹியூமன் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, நான் ஹியூமனே கிடையாது அப்படின்னு சால்வடோரி ஸ்பெல்ல கேஸ் பண்ணுவோம். அவளை கேஸ் பண்ண விடாதீங்க அப்படின்னு சொல்லி மெலகன் அட்டாக் பண்ண சொல்றா. பட் கைமராசி அவங்களை வந்து தடுக்குது. சால்வடோரியும் அந்த ஸ்பெல்ல ஃபுல்லா கேஸ் பண்ணிருக்கா. போச்சு, அது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோட பிரதர் பாக்குறான். இடமே ஒரு வேர்ம் மாதிரி மாறுது. இது கிராண்ட் ஆரியா தானே, ஒரு மேஜிக் ஸ்பெல்ல ஃபுல்லா மாஸ்டர் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த இடம் என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்ட், இந்த ஸ்பெல்ல போட்டவங்க தான் இங்க ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு மிஷலா பாக்குறா. இவ்வளவு சின்ன வயசுலயே கிராண்ட் ஆரியாவை பண்ணிருக்கான்னு மெலகன் பேசி இருக்கும்போது ஸ்டேசியோ லெனட்டோ அங்க வராங்க. நான் ஃபேவ காப்பாத்த இங்க வந்தேன்னு ஸ்டேசி சொல்றா. பெர்ஃபெக்ட் லைஃபாம பறக்க வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால எண்ட்லெஸ்ஸா கைமராவை உருவாக்கிக்கிட்டே இருக்க போறா. அதுதான் அவ பிளான் மெலகன் சொல்றா. ஒன்னு அவ அந்த ஸ்பெல்ல ஸ்டாப் பண்ணணும், இல்ல நம்ம அவளை கொல்லணும். இதை ஸ்டாப் பண்ண முடியும், என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு மெலகன் சொல்றா. மெலகன் லெனட்டோ ஒரு பேரியரை கிரியேட் பண்ண சொல்றா. மத்த எல்லாரும் அதுக்குள்ள சேஃபா இருக்காங்க. மெலகன் ஷெலா நீங்க ஃபயர் பவரை யூஸ் பண்ணுங்க, நாங்க அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றோம் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஸ்பெல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போ அது இன்விசிபிளா இருக்கும், எங்க இருக்குன்னு தெரியாது அப்படின்னு லெசடே சொல்லுவோம். யா மூஞ்சில நான் பஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு, அவளை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஹையஸ்ட் லெவல் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணாலுமே கூட அவளுக்கு எதுவும் ஆகல. பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு சால்வடோரி. மேஜஸ் ரீச் பண்ண முடியாத ஒரு ஹையஸ்ட் லெவல நீ ரீச் பண்ணிருக்க. நீ ஆசைப்படுற ஒரு பையன் ஒன்னு லவ் பண்ணல, அவன் ஒன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு மெலகன் கலாய்க்குமா வா டென்ஷன் ஆகுறா. காட்ஃப்ரீ மேலாம் நீ ஆசைப்படலாமா? ஒரு ஸ்வாம்ப் மான்ஸ்டர் பிரின்ஸ் மேல ஆசைப்படுற மாதிரி இருக்குன்னு மெலகன் சொல்லுவோம். வாயா மூடு அப்படின்னு சொல்லி சால்வடோரி ரொம்ப டென்ஷன் ஆகி அட்டாக் பண்றா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி சால்வடோரி அட்டாக் பண்றாங்க. அப்ப மெலகன் வந்துட்டு லியாவோட கைமராஸ் பிடிச்சிருது. டக்குனு மெலகன் வந்து அவ லெஃப்ட் டைப் அவரை யூஸ் பண்ணுவோம். லியா கல்லா மாறுதா. மெலகன் வயிற்றுல குத்தி ரத்தமா வருது. இந்த காசஸ்லாம் எனக்கு எதுவுமே பண்ணாது அப்படின்னு மெலகனோட கை காலை வந்து அவ உடைக்கிறா. நீ எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் நீ ஆசைப்பட்ட பையன் தான் உனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி மெலகன் சிரிக்கவும், நீயே சாவ கேட்டு வாங்கிக்கிற அப்படின்னு சொல்லி மெலகன் அங்கன்னு குத்தி போடுறா. நடந்ததை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறா. லியா மரியாதையா எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் திரும்ப கொடுத்துற அப்படின்னு சொல்லி காட்ஃப்ரே வந்து கேட்டிருப்பான். இவங்களை நீயே வச்சுக்கோ, இதுக்கு மேல இவங்களால எந்த யோசம் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். நீ மாறிட்ட, நான் உன்னை சும்மா விட மாட்டோம், ஸ்வாட எடு அப்படின்னு காட்ஃப்ரே சொல்லியிருப்பான். அன்னைக்கு எடுத்த முடிவை நினைச்சு எனக்கு வருத்தம் இல்ல அப்படின்னு சால்வடோரி சோகமாகும். அவளோட கைமராஸ் எல்லாம் வீக் ஆகுது, இதான் நம்ம அட்டாக் பண்ண சரியான நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கான வழியை நாங்க கிரியேட் பண்றோம், நானா நீ போய் அட்டாக் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நானாவும் சரின்னு சொல்றா. சால்வடோரி கிட்டவே நெருங்க முடியாதபடி நிறைய கைமராஸ் அந்த இடத்துல இருக்கு. அதுல எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஹீரோ மத்தவங்கள போய் கொண்டுட்டு இருக்காங்க. நானாவுமே சில பறக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கா. டேசி மேல இருந்து கீழே விழுவும். டக்குனு மிஷலா போய் காப்பாத்துறா. ஹீரோவை கண்டினியூஸா மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணுது. இப்போ நான் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு டைம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போயிட்டு ரோம்ல இருந்து கீழே விழுந்து இப்போ நானாவோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நானாவும் இப்போ ஃபாஸ்டா மேல இருந்து கீழே வர ஒரே ஒரு செடி மான்ஸ்டர் மட்டும் தான் இருக்கு. ஈஸியா அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அவ ப்ரூம்ல இருந்து டைரக்டா குதிச்சு சால்வடோரிய வெட்டலான்னு போனா அலறத பார்த்து நானா ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆயிருந்தா. அந்த கேப்ல மான்ஸ்டர் நனவா அட்டாக் பண்ணி போடுவோம். நம்ம ஹீரோ டக்குன்னு நனவுக்கு என்னாச்சுன்னு போய் பாக்குறேன். மன்னிச்சிரு ஆலிவர், அவளோட சோல் அது இன்னும் ஒரு சின்ன குழந்தையா தான் இருக்கு, அதனாலதான் நான் கொஞ்சம் தயங்கிட்டேன், என்னால அவளை கொல்ல முடியாது அப்படின்னு நனவு சொல்றேன். கவலைப்படாத நனவ், இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ சீரியஸா ஃபைட் பண்ண ரெடி ஆகுறான். வீட்டை என்ன மன்னிச்சிரு, உன்னை எங்களால காப்பாற்ற முடியல அப்படின்னு மிஷலா சொல்லுவோம். எனக்காக நீங்க வந்தீங்கல்ல, சோ நானும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பீட்டோ பேரியரை விட்டு வெளியே போய் ஃபைட் பண்ண ரெடி ஆகுறான். நான் தோல்ல சாஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு பர்சன் இந்த மாதிரி இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு, என் மேல அக்கறைப்படுறதுக்குன்னு ஒருத்தங்க இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு. நான் ஒரு ஹியூமனா பறக்காம ஜஸ்ட் ஒரு வாம்பா மட்டும் இருந்திருந்தா, எனக்கும் ஃபீலிங்ஸ் இல்லாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி சால்வடோரி அழுதுட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஒரு மியூசிக் மாதிரியான வாய்ஸ் கேக்குது. இந்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். எல்லாருக்குமே அது கேக்குது. சால்வடோரியோட அந்த ஸ்பெல்லையுமே மீறி உடச்சுக்கிட்டு காட்ஃப்ரேவும் கார்லோஸும் உள்ள வராங்க. சாரி லியா, நான் உன்னை வெயிட் பண்ண வச்சிட்டேன் அப்படின்னு காட்ஃப்ரே சொல்றான். நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு பார்க்கவும், நாங்க இங்க வந்திருக்கிறதே உனக்காக தான் இல்லையா அப்படின்னு கார்லோஸ் சொல்றான். கார்லோஸ் இப்ப கிட்ட வரவும், கிட்ட வராத அப்படின்னு சொல்லி அவ அடிக்கிறா. கார்லோஸை நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ண போகவும் காட்ஃப்ரே தடுக்கிறான். கார்லோஸ் அவ்வளவு அடியவும் வாங்கிட்டு, என்ன மன்னிச்சிரு லியா, அவனை எப்பவும் ஸ்பைல் பண்ண வைப்பான்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னு நம்ம கழுத்துல இருந்து ஒரு ஸ்பெல் எடுத்து போடுறான். ஒரு மேஜிக்கலான வாய்ஸ் பாடுற மாதிரி கேக்குது. கார்லோஸோட ஃபேமிலி எந்த செக்ஷுவல் ஸ்பெல்லுக்கும் மயங்க மாட்டாங்க, அதனாலதான் கார்லோஸோட அவ பர்ஃபியூமை ரெசிஸ்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. அவங்க ரெண்டு ஃபேமிலிக்குள்ளயும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. லியாவை கார்லோஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் அந்த ஃபேமிலி
ஃபேமிலிக்குள்ளேயே வந்திருந்தான் அப்படின்னு சொல்லி காட்ஃப்ரே நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். வராஸ் எதுவும் அட்டாக் பண்ணல, கிட்ட வராத அப்படின்னு சொல்லி ஒஃபிலியா ஒரு ஃபிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. ப்ளூ நல்லா இருக்கா ரெட் நல்லா இருக்கான்னு கேட்கவும் காட்ஃப்ரேக்கு ரெட் பிடிக்காது ப்ளூவே இருக்கட்டும்னு சொல்லவும் நான் காட்ஃப்ரேக்காக இதை பண்றேன்னு யார் சொன்னா அப்படின்னு ஒஃபிலியா கேட்கவும் இல்லையா நான் உன்னை பார்த்த முத நாளே நான் ஒரு விஷயத்த உனக்கு ப்ராமிஸ் பண்ணேன், எப்பவுமே ஒன்று அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். என்ன மன்னிச்சிரு இல்லையா, நான் உன்னை எப்பவும் ஸ்மைல் பண்ண வைப்பேன் ப்ராமிஸ் பண்ணேன், பட் நான் அதை காப்பாத்தல, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லவும் ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லி ஒஃபிலியா சொல்றா. குட் பை மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி காட்ஃப்ரே வந்து கார்லோஸ் அண்ட் ஒஃபிலியாவை பார்த்து சொல்றான். உனக்கும் குட் பை மை ஃப்ரெண்ட், பட் இப்போ நாங்க போறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி கார்லோஸ் நினைக்கிறான். ஒஃபிலியா அந்த ஸ்பெல்லால கன்சியூம் பண்ணப்படாம கார்லோஸ் கூட சேர்ந்து அவனுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. ஒஃபிலியா கார்லோஸ் 2 பேரும் இறந்து போயிட்டதுனால இப்போ அந்த ஸ்பெல் வந்து டெஸ்ட்ராய் ஆகுது. ரோல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட சிஸ்டர் வந்து பாக்குறா. பிடிவாதத்தை பத்தி எனக்கு தெரியும், நினைச்ச நீ இங்க தான் இருப்பேன், நல்ல வேளை உனக்கு எதுவாகல நம்ம ஹீரோ பிரதர் சொல்றான், வா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட சிஸ்டர் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கா. ஒஃபிலியா மறைஞ்ச இடத்துல ஒரு ரெட் கலர் ஜெம் இருக்கு. ஒஃபிலியா பிடிச்சு வச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு வழியா ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. வீட்டை நம்ம ஹீரோ டீம் ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. ஸ்டேசியோ ஃபேயை ரெஸ்கியூ பண்ணிட்டா. வீட் தப்பிக்கிறதுக்கு வயிற்று கழிச்சு ஆர்பை எடுத்து கொடுத்து ஆல்பிரைட்டுமே இன்னும் உயிரோட தான் இருக்கான். டீம் ஸ்வாட் ரோசஸ் வந்து அவங்க ஸ்வாட திரும்பவும் ஒன்னா வைக்கிறாங்க. சில நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இதை பத்தி ரொமர்ஸா பேசினாங்க, பட் கொஞ்ச நாள்லயே அது காணாம போயிடுச்சு. யார் லைஃப்லயும் பெருசா எந்த மாற்றமும் ஏற்படல, ஏன்னா கிம்பர்லில இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மார்க்கோ வந்துட்டு சூப்பரா மேக்ஸ்லாம் கத்துக்கிறான். மார்க்கோ ரொம்ப குயிக்கா கத்துக்கிறான்னு மிஷலா சொல்லவும் கத்து கொடுக்கறது கேட்டியாச்சு அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. ஆலிவர் நம்ம ஸ்பெல்ல பிராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நானா வந்து கேட்கிறேன். மேஜஸோட டெத்தை கம்பேர் பண்ணும்போது சால்வடோரி ஒரு நல்ல சாவை அடைஞ்சிருக்கா அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். எல்லா டீச்சர்ஸும் ஒன்னா வராங்க, பார்க்கவே பயங்கரமா இருக்கேன்னு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது மற்ற மேஜர்ஸை பத்தி எனக்கு தெரியாதா, நான் இவங்க சாவு எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மற்ற எல்லாரையும் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆலிவர் சீக்கிரம் வாப்பா எனக்கு பசிக்குது அப்படின்னு நான் கூப்பிடுவோம். எனக்கும் தான் வாங்க போகலாம் அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹாப்பியா போறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒஃபிலியா வந்து சால்வடோரி மேஜிக்கை வந்து பெஸ்டா கத்துக்கிட்டு இருந்திருப்பா. அந்த ஸ்பெல்லாலேயே கன்சியூம் பண்ணப்பட்டு இறந்து போயிருப்பா. பட் கார்லோஸோட ஃபேமிலிக்கும் இவங்களுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்திருக்கும். அதனால கார்லோஸ் வந்து கடைசி நிமிஷத்துல சால்வடோரியை காப்பாத்தி அந்த ஸ்பெல்லால கன்சியூம் பண்ணப்படாம அவளுக்கு ஒரு நிம்மதியான சாவை கொடுக்குறான். அண்ட் கார்லோஸும் கூட சேர்ந்து அதுல இறந்து போறான். மெலகனும் அந்த ப்ராசஸ்ல இறந்து போயிட்ட மாதிரி தான் தெரியுது. இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆனா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.